ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரோட்டோரங்களில் ஈஸியாக வளரக்கூடிய, எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய, எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை இந்த மூலிகை. இதை வச்சு சித்தால நிறைய ப்ராப்ளத்தை க்யூர் பண்ண இந்த மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்கின் ப்ராப்ளமு. இந்த மூலிகையை வச்சு நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா வகை ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணலாம். அப்படிப்பட்ட மூலிகை தான் குப்பைமேனி கீரை. இந்த குப்பைமேனி கீரை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனாலே என்னமோ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த பவர்ஃபுல் மெடிசனை வச்சு, மூலிகையை வச்சு நான் ஒரு சோப்பு செய்ய போகிறேன். அந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், முகப்பரு, புண்ணு, அரிப்பு, முகக்கருமை, தேம்பல், பாக்டீரியாவில் ஏற்பட இன்ஃபெக்ஷனு எல்லாத்தையும் இந்த சோப்பு கியூர் பண்ணோம். இதில் குப்பைமேனி மட்டும் இல்லாமல் கிளிசரின் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு கிளிசரின் ரொம்ப நல்லது. இப்படி இந்த கிளிசரினும் குப்பைமேனியும் வச்சு சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் 250 கிராம், கேஸ்டர் ஆயில் 16 கிராம், சீரிக் ஆசிட் 105 கிராம். இது மூணுத்தையும் ஒரே பவுலில் மெஷர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சார்பிட்டால் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். சார்பிட்டால் 160 கிராம். கிளிசரின் 300 கிராம். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 250 கிராம். இதெல்லாம் தனித்தனி பவுலில் மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து லை சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிறேன். இது 127 கிராம் எடுத்துக்கிறேன். காஸ்டிக் சோடா 64 கிராம். இந்த காஸ்டிக் சோடா டிஎம் வாட்டரில் நல்லா டைல்யூட் ஆன வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஹீட்டு குறையணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியே கரைச்சிட்டு.
அடுத்து வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நம்ம தனியாக மெஷர் பண்ணி வச்சோம் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், சீரிக் ஆசிட் இது மெஷர் பண்ணி வச்சதை ஹீட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். அந்த சீரிக் ஆசிட் வந்து கோகோனட் ஆயிலோட மெல்ட் ஆகி நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் வந்தோடனே லைவ் சொல்யூஷனை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, எடுத்து எடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் ஆச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஹீட் ஆகக்கூடாது, இது ஹீட் ஆகாமல் லைட் ஹீட்லேயே பண்ணணும். அடுத்து வந்து சார்பிட்டால் ஊற்றணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சார்பிட்டால், அப்புறம் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இதெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் கிளிசரின் ஊற்றணும். கிளிசரின் வந்து லைவ் சொல்யூஷன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து கிளிசரின் ஊற்றணும். கிளிசரின் ஊற்றி நல்லா கிண்டி விடணும், கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஊற்றணும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கட்டியாகாமல். அப்படியே கட்டி வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பிளெண்டர் போட்டு நல்லா மேலே தெளிக்காத அளவுக்கு பிளெண்டர் போட்டு இது பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். இது மேலே தெளிச்சுன்னா ஹீட்டு சூடாக இருக்கும். பிளெண்டர் போட்டு யூஸ் பண்ணி கட்டியெல்லாம் நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கட்டிலாம் நல்லா கரைஞ்சிட்டு இருந்தோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டணும். ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு
அதுக்கப்புறம் வந்து அது திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும். அப்போ வந்து சார்பிட்டால் ஊற்றி கிண்டி விடணும். சார்பிட்டால் ஊற்றி கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் லம்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் குப்பைமேனியை வந்து ஆட் பண்ணுறேன். நான் கிளிசரிங்கில் குப்பைமேனி பவுடர் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு இதை மோல்டில் ஊற்றிக்கிறேன். மோல்டை ஊற்றிட்டு
ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டு இது ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது செஞ்சு நெக்ஸ்ட் டே வந்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த சோப்பை க்யூரிக்கு 45 நாள் விடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, உடனே யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பில் வந்து கிளிசரின் குப்பைமணி எல்லாம் இருக்கிறதால ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் செஞ்ச சோப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சோப்பு செய்யணும், என்ன சோப்பு செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.